உங்கள் மூளை ஒரு நொடிக்கு 1000க்கு மேல் கால்குலேஷன் பண்ணும். நீங்கள் அவற்றில் 1% கூட கவனிக்க மாட்டீர்கள். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்கள் டீ குடிக்கணும்னு முடிவெடுத்த நேரம் அந்த முடிவு யார் எடுத்தது? நீங்களா அல்ல உங்கள் மூளையா? நீங்கள் நினைப்பீர்கள், நான் தான் முடிவெடுத்தேன். ஆனா விஞ்ஞானம் சொல்றது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சுலபமாக புரிய ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க. அங்கே 2 சாக்லேட் இருக்கு. ஒன்று டைரி மில்க், மற்றொன்று 5 ஸ்டார். நீங்கள் 5 ஸ்டார் எடுத்தீர்கள். நீங்கள் நினைப்பீர்கள், எனக்கு 5 ஸ்டார் பிடிக்கும், அதனால தான் எடுத்தேன். ஆனா உங்கள் மூளை அந்த முடிவை நீங்கள் நினைப்பதற்கு முன்பே எடுத்திருக்கலாம். எப்படி? உங்கள் பழைய அனுபவம், நீங்கள் பார்த்த விளம்பரம், நீங்கள் சின்ன வயதில் சாப்பிட்ட சுவை, இவையெல்லாம் உங்கள் மூளையில் ஆல்ரெடி சேமித்திருக்கும். அது பேக்ரவுண்ட்ல வேகமாக கம்பேர் பண்ணி இதுதான் வாங்குன்னு சிக்னல் அனுப்பும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தோன்றும், நான் தான் தேர்வு செய்தேன் என்று. மூளையின் ரகசிய சிக்னல். ஒரு பரிசோதனை. ஒரு மனிதரிடம் சொன்னார்கள், எப்போது வேண்டுமானாலும் ஒரு பட்டனை அழுத்துங்கள். அவர் காத்திருந்தார். ஒரு நொடி. பிறகு அவர் நினைத்தார், இப்போ அழுத்துறேன். ஆனா அதற்கும் முன்பே அவருடைய மூளையில் ஒரு சிக்னல் ஆரம்பித்து விட்டது. அவர் கான்ஷியஸா முடிவெடுக்க முன்னே மூளை ஆல்ரெடி ஆக்ஷன் தொடங்கிவிட்டது. அதாவது முதலில் முடிவெடுப்பது உங்கள் மூளை. பிறகுதான் உங்களுக்கு உணர்வு வருகிறது, நான் முடிவெடுத்தேன் என்று. ஃப்ரீவில் ஒரு மாயையா? நாம் எல்லோரும் நம்புவது, என் வாழ்க்கைய நான் கண்ட்ரோல் பண்றேன். ஆனா உங்கள் சைல்ட்ஹுட் நினைவுகள், உங்கள் பயங்கள், உங்கள் ஆசைகள், இவையெல்லாம் பேக்ரவுண்ட்ல சைலண்டா வேலை செய்தால், அவை சேர்ந்து டிசிஷன் ரெடி பண்ணிவிட்டால், நீங்கள் ஜஸ்ட் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பட்டன் அழுத்துறவரா? அப்படின்னா ஃப்ரீவில் ஒரு இல்யூஷனாக இருக்குமா? இன்னும் பெரிய ட்விஸ்ட். இங்கேதான் ஸ்டோரி இன்னும் டீப்பாகிறது. சில விஞ்ஞானிகள் சொல்லுவது, மூளை டிசிஷன் ஆரம்பிக்கலாம், ஆனா கடைசி நொடியில அதை நிறுத்தும் பவர் உங்களிடம் இருக்கலாம். மூளை ஆக்சிலரேட்டர் அழுத்தும், ஆனா பிரேக் அடிப்பது நீங்கள். அதுவே மனிதனின் ரியல் கான்ஷியஸ் பவர். இது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எடுத்த பெரிய முடிவுகள், காதல், வேலை, கோபம், பிரிவு, இவையெல்லாம் நீங்கள் எடுத்த முடிவா அல்ல உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் பில்ட் பண்ணிய பிளானா? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, உங்கள் மூளை உங்களை விட வேகமாக வேலை செய்கிறது. இப்போ மீண்டும் ஒரு கேள்வி. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தது உங்கள் முடிவா அல்ல உங்கள் மூளை ஏற்கனவே பார் என்று சொல்லியதா? நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனா ஸ்டியரிங் வீல் யாரிடம்? உங்கள் கையில்தானா? அல்ல உங்கள் மூளையா குவைட்லி கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது? ஃப்ரீ வில் உண்மையா அல்ல இல்யூஷனா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற மைண்ட் ப்ளோயிங் சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் வேணும்னா FDFS டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் ரியாலிட்டியை சேலஞ்ச் பண்ணும் இன்னொரு உண்மையுடன் சந்திப்போம்.